வெல்கம் பேக் டு ஷார்ட் ரிசல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அணக்கரை பாலத்தில் தான் இருக்கோம். என்னப்பா அந்த அணக்கரை பாலத்தில் நிறைய முதலைகள்லாம் இருக்குமே, அங்கே ரெண்டு வேடி பார்த்துட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. பட் இதில் ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இங்கே வந்து நிறைய முதலைகள்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே அரசுக்கும் தெரியும், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே தெரியும். அதனால இந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா அந்த ஓரமாக நிப்பாட்டிட்டு வேடிக்கை பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு அந்த முதலைகள்லாம் தெரியும். சரி, இப்போ என்னையா சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா சென்னையை இணைக்கக்கூடிய முக்கிய பிரதான ரோடாக இந்த ரோடு வந்து இருந்துகிட்ருக்கு. அதாவது கும்பகோணம் இந்த சைட்லேருந்து வரக்கூடிய மக்களுக்கு இந்த அணக்கரை பாலத்தை தாண்டி தான் போகணும். இந்த பாலத்துடைய விதியை என்ன அப்படின்னா, ஒரு வண்டிகள் மட்டும்தான் போக முடியும். ஆப்போசிட்டில் ரெண்டு சைடுமே வர முடியாது. அப்படிங்கிறதுனால காவல்துறை நீண்ட நெடு வருடங்களாக இது போன்ற பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இது போன்ற ஃபெஸ்டிவல் காலங்களில், அதாவது தீபாவளி, பொங்கல், இது போன்ற பண்டிகை காலங்களில் இந்த பாலத்தில் வந்து குறைச்சலாக 2 மணி நேரமாவது டிராஃபிக் ஆகுது. அதனால் மாற்று வழியாக இருக்கக்கூடிய கும்பகோணம் ஜெயங்கொண்டம் வழியாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.